ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம பாஸ்தாவை வெறும்னே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டை சேர்த்து செய்யும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சுவையான முட்டை பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு 400 கிராம் அளவு இந்த பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் அதில் அந்த பாஸ்தாவை கொட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு 3/4 அளவுக்கு வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அது நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதோடவே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டை இந்த மாதிரி தனியாக ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு அந்த முட்டையை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே அதை கிண்டி விடாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த முட்டையை மட்டும் நடுவில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் கிளறி விடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி கிளறிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் முட்டை கொஞ்சம் முழுசு முழுசாக தெரியும், இல்லைன்னா ரொம்ப பொடி பொடியாக ஆகிடும். பாருங்கள், நல்லா முட்டையை கிளறியாச்சு. இப்போ அதோட தண்ணி வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கிளறணும் அவசியம் இல்லை. அவ்வளோதான், சுவையான முட்டை பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். இந்த பாஸ்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.